ப்ரொமோஷன் எமோஷன்லாம் கிடையாது, ம் சும்மா தான் பாருங்க, நாங்கள் சாப்பிட்டு நீங்கள் நம்ப பில் பே மாட்டீங்க தெரியாது, பண்ணிட்டு நாங்கள் பில் பே வந்திருக்கோம். பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். என்ன ரொம்ப நேரமா பார்த்துன்னுக்குறேன் அங்கேயே. தோசை சைக்கோ. அந்த ஆண்டி வேற வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க உள்ள. இங்கேயே சாப்பிடலாம். என்ன சொல்ற? பாரு செம்மையா இருக்கு. ம் சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வெளியே கூட உட்காந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி அந்த ஆண்டிய சரி வா போலாம். போலாம் வா. வா. ஹாய். We are just thinking. நீங்க which country you are from? I'm from Sri Lanka. Sri Lanka. Yeah. You know Tamil? Tamil, but Malayali is able to understand. Oh, you don't know Tamil, but you know Malayalam, huh? There are girls from Malayali. Is it good? Yes. Very good. Really? Really very good. No, we want to try something different, like no. Even you can eat dosa. We have like this chili dosa, hot dosa. Very nice. Like this you didn't see now before. हमारा पास only ये वाला डोसा है. Hey, you speak Hindi. Hindi also. Seriously, try. You can try. Very nice. எனக்கு வெஜ் தான், வெஜ் தான் வேணும். Which one is special? Dosa special? डोसा स्पेशल आपको क्या खाना? कैसा स्पाइसी खाना है मीडियम? Spicy? Medium. Medium only, not spicy. ये पनीर टिक्का डोसा है आपका, ये पनीर टिक्का मसाला Not डोसा, paneer tikka, mixed not veg- paneer. Anything else? mixed Mushroom. veg भी है, मशरूम है. Hey, mixed veg biryani dosa. Try பண்ணலாமா? One mixed veg biryani dosa, one hat-trick dosa, one chocolate truffle dosa. You have any drinks? That's it. Drinks? Drinks. We have like this lassi. Like Not not coffee. This one only. Thumbs up. चाय कॉफी, Only. फ्रेंच फ्राइज, वाइट थम्स अप. like you have any fresh juice? It's okay. It's okay. Okay. என்ன ஆர்டர் பண்ணிருக்கோம்? ஒரு சாக்லேட் தோசா, chocolate hot dosa, stick தோசா, hat-trick dosa, அப்புறம் வந்து ஒரு பிரியாணி தோசை. let's see. பிரியாணி தோசை வந்து உனக்கு, நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் ஹாட் ட்ரிக் தான் சொன்னேன். hat-trick வந்து எனக்கு. மாத்தி மாத்தி பிரியாணி தோசா நீ சொன்ன. வெஜ் பிரியாணி அவனா சாப்பிடானா? வெஜ் பிரியாணிலாம் பிரியாணியே கிடையாது. ஆக்சுவலா இது ஒரு குட்டி கடை. நாங்க இங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ வெளியே வெயிட் பண்ணிக்கும் போது இதை பார்த்தேன்னா வெளியே வந்து உள்ள பார்க்கறதுக்கு டெம்டிங்கா இருந்தது. எங்க சாப்பிடுன்னு யோசிச்சுட்டே இருந்தா அப்படியே கண்ணில் அப்படியே பிங்னு மாட்டிச்சு. சரி இங்க சாப்பிட்டோம். ஆனா இது வரைக்கும் இங்க சாப்பிட்டது இல்லை, இது வரைக்கும் அந்த கடையை பார்த்தது கூட இல்லை, எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த பொண்ணு வேற வாங்குவோம். சரி நல்லா தான் இருக்கா, நம்ம கும்பு This is dessert. அதை ஃபுல்லா நீ தான் சாப்பிடுற. Looks good. Thank Nice you. smell also. Thank Nice you. smell also. Bismillah. பீட்ரூட் சீஸ் ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியுது. பீட்ரூட் தெரியுது, அதுக்கப்புறம் சீஸ். வெஜ் ரைட்? ஆல் வெஜ்? மிக்ஸ் வெஜ். எல்லா வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டாங்க. இதில் வந்து பீட்ரூட்டு, கார்னு, சீஸ், இந்த 3 இதுதான் ஹெவியாக இருக்குது. சூடாக சாப்பிடுங்க. Try this. ஒன்னா சாப்பிட்டா போர் அடிச்சிடும். இது என்னது?
இது வந்து வெஜ் பிரியாணி தோசை. இதுக்குள்ள வெஜ் பிரியாணி இருக்கா? பிரியாணிலாம் இல்லை, அந்த மசாலா. இன்னும் பாரு அவ்வளோ மசாலா. ஏதோ அந்த இது இல்லை, சாட் மசாலா. கொஞ்சம் ஹெவியாக தெரியுது. அதாவது எப்படின்னா அந்த மசாலா போடுவாங்களே திக்கா, அந்த மசாலா பரட்டுவாங்களே, அந்த பரட்டின பிரியாணிக்கு பரட்டின அந்த மசாலா அப்படியே தோசையில தடவி குத்துருவாங்க. லைட்டாக அந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். பட் பரவாயில்ல, கேட்டோடனே டக்குன்னு வந்துச்சு ஆர்டர்ல. சட்னியோட ஆர்டர் கொடுத்த உடனே வந்துச்சு. சட்னி அல்டிமேட்டாக இருக்குது. அதாவது டெய்லி நான் தோசை தோசை தோசை, நான் வந்து பிளெயின் தோசையே வந்து சலிக்காம சாப்பிட்ற ஆளு. இவ்வளவு தோசை சரியான தோசை சைக்கோ இது. காலையில தோசை, மதியம் தோசை, நைட்டு தோசை. ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு தோசை ஒரு தேங்காய் சட்னி, இல்லை ஒரு தோசை ஒரு பொடி, எதுவுமே இல்லை கூட ஒரு தோசை. நம்ம வீட்டில் அந்த மிளகா பொடி இருக்கலாம், மிளகா பொடியில அது பேர் என்ன, இஞ்சி. நான் வீட்டில் பண்ணுவேன், இஞ்சிலாம் கிடையாது. சி, இஞ்சி பூண்டு இல்ல, பூண்டு தக்காளி மிளகாத்தூள் எண்ணெய் உப்பு போட்டு நல்லா இடிச்சு அப்படியே தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். எது பிடிச்சிக்கு? இதான் பிடிச்சிருக்கு. எனக்கும் அதான் பிடிச்சிது. ஏன் சொல்லு? மிக்ஸ்ட் வெஜ். ஏன்னா யூஸ்வலா நம்ம இந்த டேஸ்ட் சாப்பிட்டுட்டு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா சாப்பிடும்போது நல்லா இருக்கு. பீட்ரூட், கார்ன், இது போட்டுக்கிறாங்க, காலிஃப்ளவர். இது காலிஃப்ளவர் தான் போடுது, பீஸ் தான் போடுறான். 3 வெஜிடபிள் இருக்கு. காலிஃப்ளவர் இருக்கு. எனக்கு இதை பார்த்தாலே எனக்கு இதை சாப்பிட முடியல. This one is nice. This is good, very good. This is very good. Hat-trick is very good. Yeah. I like this. Yeah, already I'm Because eating. this is I'm not- right. Because This this is is not like usual. similar taste, normal usual taste. It's okay for me. Dessert time. Let me come. So இந்த கடைக்கு வந்தா இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து Hat-trick தோசை. ஆனா இங்க தாராளமா திரும்ப வரலாம். அவ்வளோ ரொம்ப ப்ரைஸியாலாம் இல்லை. பிரைஸ் இல்ல, எந்தாவது இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குல்ல, நம்ம இது மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றதுக்கும் வரலாம். இங்கே வேஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டு போதும். நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட வந்து நம்ம வேற ஏதாவது சாப்பிட்டு பார்த்துக்கலாம். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு பிரியாணி தோசை. யூஸ்வலா அது அதுவும் நம்ம சிமிலர் டேஸ்ட். அது சிமிலர் டேஸ்ட். லாஸ்ட் 2 days வந்து வேற பிரியாணி சாப்பிட்டனால டக்குன்னு அதே சிமிலர் டேஸ்ட் இருக்கிறதுனால இது வந்து ஓகே. ஆனால் இது பக்கா. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஹேட்ரிக் தோசை ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு வாட்டி வந்து பாண்டியில் ட்ரை பண்ணியிருக்கேன். I don't like sweet. I don't like sweet. அவ்வளோ ஸ்வீட்டாலாம் இல்லை. Sure. How is dessert? We're How trying. is dessert nice? We're trying. I don't like sweet. But still okay. I'm so sweet feel இல்ல. நானும் வந்து சரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் எதிர்பார்த்தேன், வாயில வச்சேன். அவ்வளோ ஸ்வீட் இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இதில். அந்த ஸ்வீட்னஸ் தான். ஸ்வீட்னஸ் ஓகே, இதுக்கு மேலே இருந்தால் திகட்டிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், செரி, இந்த ரேசின்ஸு, கேஷ்யூ, பாதாம், சாக்லேட் சிரப் எல்லாம் போட்டுக்கிறாங்க. பட் அந்த சாக்லேட்டி ஃபீல் வந்து இல்லை. நான் கரெக்டா போட்டுறேன். கரெக்டா போடுறேன். வேணாம். Trust me. நல்லா மீதி நேரத்துல நல்லா இப்படி காட்டு, டோக்கன் மாதிரி காட்டு. போடலன்னு வேஸ்ட் பண்ண மாட்டேன். தெரியும். அப்ப நீ தான் சாப்பிடு. கீழே வந்தெல்லாம் என் தலையில கட்டு. சாக்லேட் இஸ் மிஸ்ஸிங். டெசர்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் சும்மா சேவரி மாதிரி. யா, இதை டேக் அவே பண்ணிடலாமா? நீ சாப்பிட போறியா? முடிச்சிடலாம். என்னால முடியாது, என்னால இதுவே முடியாது. அது நீ முடிச்சிடும், இது ரெண்டு நான் முடிச்சிடும். ஆக்சுவலா இதெல்லாம் வந்து இந்த வீடியோல செய்யறதெல்லாம் அந்த டிவில பார்த்து நின்று இதெல்லாம் பார்த்தா டெம்ட் ஆகி வந்துட்டேன். வரலாம், தாராளமா வரலாம். வந்துட்டு ஒரு வெரைட்டி தோசை சாப்பிடணும்னா இன்னும் வெரைட்டிஸ் இருக்கு. ஃபுட் இஸ் வெரி குட். Thank you. Our favorite. Only he's making. 감사합니다. Tell him our favorite is hat-trick dosa. Hat-trick. Paka. Thank you. Next time you want to try that one, the same one. This one. That is tikka, right? You said. Okay. I'll just come with my friends. Okay. Ma'am. I'll bring all my friends. ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு ஆர்டர் பண்ணோம். இன்னும் மொத்தத்தையும் என் தலையில கட்டிட்டு போயிடுச்சு. Next time we'll come with friends. Thank you. Bye.
சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு உண்மையாலே முடிச்சிட்டு நல்ல ஃபுட்னா எப்படி தெரியுமா? அங்கே போனால் அவங்களோட சர்விங் இருக்கட்டும். சர்விங் அவங்க அப்படியே ப்ளசண்டா அந்த ஃபுட்டே நல்லா இல்லைனா கூட அது டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் எப்படி மொக்கையே செஞ்சா கூட அது நம்ம வீட்டு சாப்பாடுன்னு ஒரு அந்த இது அந்த மாதிரி தான் ஃபுட் அந்த சர்வ் பண்ணுறது, அந்த கஸ்டமரை ட்ரீட் பண்ணுற விதம், அந்த எக்ஸாக்ட்லி சர்வீஸ், இது எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்டர் கராமா ஆஸ்டர் யூனியன் கிளினிக்கு அப்படியே பேக் சைடில் நியூ மும்பை சே. நீங்கள் கூகுளில் மேப் போட்டாலே வந்துடும், இல்லை லொக்கேஷனும் உங்களுக்கு பின் பண்ணுறேன். ஓ, கண்டிப்பாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஸ்பாட்டு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து சரி சும்மா எங்கன்னா போய் சாப்பிட்லாம் அப்படியே வீடியோ பண்ணலாம் தான் ஹானஸ்ட்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் இங்கே பண்ணுவோம் நாங்கள், இது அன்எக்ஸ்பெக்டட் தான். இங்கே பண்ணுவோம் நினச்சே பார்க்கல. ஏன்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க வந்து கூப்பிட்டது அது வந்து எங்களுக்கு ஃபுட்டை பார்த்து டெம்ட் ஆச்சு, அது வேறு விஷயம். பட் அவங்க கூப்பிடல நாங்கள் நிஜமாக போயிருக்க மாட்டோம். ஏன்னா எங்கள் பிளான் வேறு. நாங்கள் வந்து ஃபில்லி இல்லைன்னா அங்கே வேறு ஒரு புது ஷாப் இருக்கு, அங்கே போய் சாப்பிட்டு வீடியோ பண்ணலாம் தான் நினச்சோம். பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நிஜமாலே நல்லா இருந்தது. ஃபுட்டும் நல்லா இருந்தது, அது சர்வ் பண்ண விதம் நல்லா இருந்தது, ஸ்டாஃப்ஸோட சர்வீஸ் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சும்மா தான். நாங்கள் சாப்பிட்டு நீங்கள் நம்ப மாட்டேன்னு தெரியாது, நாங்கள் பில் பே பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். சில வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். ஆமாம், அது மெயின். இந்த பிரியாணி தோசை ப்ளஸ் ஹேட்ரிக் தோசை, சாக்கோ ட்ரஃபிள் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 20 dirhams அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. பட் அதுவும் ஹெவியாகவே இருக்குது மெயினா. ஆமா, அது மெயினா அதான் சொல்ல வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலே ஹெவி ஆயிடுது. அது ஏன்னா அவ்வளோ ஸ்டஃப் உள்ள, அதனால நிறைய சாப்பிட முடியாது. நம்ம ஒண்ணு வாங்கினாலே நல்லா தாராளமா சாப்பிடலாம். ஸோ டைம் வந்து 8:30. டின்னரை முடிச்சிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. எங்க vlogல வந்து டெய்லி நாங்க பண்றது இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் வீடியோஸ் போடுவோம். எங்க vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.